உங்களுக்கு டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா? இதே மெத்தடை யூஸ் பண்ணி மற்ற சைடுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக வரும். இப்போ நம்ம இந்த ஹூடியோட இது இருக்கும்ல கேப்பு, அதில் வந்து அதே 6B யூஸ் பண்ணி நான் டார்க்காக அடிச்சுக்கலாம். ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் அதிகமான ஷேட் கொடுத்த இடத்துல ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா தான் உங்களுக்கு நீட்டாக வரும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த ஹூடி அந்த ரோப்புக்கு 6B பென்சில் வச்சு கலர் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து முடியாது ஹூடி. நம்ம அதுக்கும் இந்த கலர் அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறம் பண்டிங் ஸ்டம்பில் வச்சு லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக. இப்போ ஜிப்பு வருது பாருங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸஸான இதெல்லாம் தேய்ச்சது இன்னும் உங்களுக்கு மீதி இருக்கும். அதே நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் ஆஷ் கலர் கிடைக்கும். அதே நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 6B பென்சில் வச்சு டார்க் சைடு ஒரு மார்க் போட்டுக்கலாம். டார்க்காக இருக்குது இந்த இடம், இப்படி போட்டாச்சா? இப்போ ரொட்டேட், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு நல்லா நீட்டாக பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ அவுட் சைடு இந்த ஹூடியோட கிளாத் வந்து ஒயிட் கலர், அதனால நம்ம லேஸ் கிரே, லைட் கிரே தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நீட்டாக வரும். இப்போ பாருங்க, மினாட்டோட ஃபேவரட் அண்டு ஆல்வேஸ் யூஸ்டு ஜுட்ஸுன்னா அது என்னது வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இது வந்து பிளெண்டிங் ஸ்டம்பில் ப்ளஷ் பண்ணுது. வாங்க ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணுறேன். வாங்க, டிஃப்ரெண்ட் தெரியுதா? பிளெண்டிங் ஸ்டம்பில் வந்து நம்ம வந்து இப்படி தேய்ச்சா அதோட ரேகை தெரியும். அதான் ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் திப்பியாக இங்கே ஒரு டார்க்கு இங்கே ஒரு டார்க்கு அப்படி தெரியும். ஆனாலும் நீட்டாக இருக்கும். நம்ம ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளெண்டிங் ஸ்டம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நீட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அதே லைட்டாக 2B பென்சில் அதை எடுத்துக்கலாம். 2B பென்சில் எடுத்துட்டு அதை அப்படி லைட்டாக அந்த ஓரத்துலலாம் ஷேட் கொடுத்துக்கணும். ஷேட் கொடுத்துட்டு அப்படி ஷேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணணும்,